முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் கடுமையான போர் நடக்குது. 6வது நாள் போரில் சூரபத்மன் மாமரமாக மாறி நிற்க, கார்த்திகேயன் அவனை தன்னோட வேலால் 2ஆக பிளக்கிறாரு. அதில் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறுது. 6 நாள் கடுமையான போரில் ஈடுபட்டிருந்த கார்த்திகேயனோட படை வீரர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்படுது. உடனே முருகப்பெருமான் தன்னோட வேலால் கிணறு ஒன்றை உருவாக்குறாரு. அதுதான் திருச்செந்தூரில் இருக்கிற நாழிக்கிணறு. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணத்துல நீர் உப்பாக இருக்கும். ஆனால் இதே கிணத்துக்குள்ளார 1 அடி மட்டுமே நீளம் அகலம் கொண்ட ஒரு கிணறும் இருக்குது. இந்த சின்ன கிணத்துல இருக்க நீர் ரொம்ப தூய்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஒரே கிணற்றுக்குள்ள ஒரு பகுதியில் நீர் சுத்தமாகவும் இன்னொரு பகுதியில் உப்பாகவும் இருக்கிறது அதிசயம். திருச்செந்தூர் கடலில் குளிக்கிற பக்தர்கள் அதுக்கப்புறம் நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு தான் முருகனை தரிசனம் செய்ய போவாங்க.